தேதி நம்ம சட்டமன்றத்தில் ஒரு 3 மணிக்கு தான் ஏற்றிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனரக வாகனங்கள் மற்ற எல்லா வாகனங்களுமே 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் காரு மற்ற லாரிகள் அனைத்திற்குமே காலாண்டு வரியை, அதாவது காலாண்டு வரின்னு நம்ம லாரிக்கு சொல்லுவோம். இப்போ 2 வீலர் இருக்குன்னா லைஃப் டேக்ஸு, காருக்கு லைஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாலை வரி இதுதான் நம்ம சாலை வரியை உயர்த்தி இருக்கிறத தான் பற்றி தான் நம்ம எங்களுக்கு ரொம்ப கடும் அதிருப்தி இருக்குது. இதில் சொல்லப்போனால் நாங்கள் இப்போ லாரி தொழில் நடத்தவே முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கோம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கனரக வாகனங்கள்னு சொன்னால் 6 லட்சம் லாரிகள் இயங்கிட்டு இருக்கோம். இந்த 6 லட்சம் லாரியில் ஏற்கனவே 1 லட்சம் 1.5 லட்சம் லாரிகள் ஃபைனான்ஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி 1 லட்சம் லாரிகள் லோடு கிடைக்காம 1.5 லட்சம் லாரிகள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீதி லோடு கிடைக்காம நிறுத்துறதும், எஃப்சி பண்ண முடியாமல் பொருளாதாரத்தில் வசதி இல்லாமல் எங்களால் முடியாமல் பாதி நிறுத்தி வச்சுருக்கிறதும், இந்த மாதிரி லாரிகளை இயக்கவே முடியாத சூழ்நிலையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதில் முதல்லையே எங்களுக்கு இந்த டோல் கட்டண உயர்வு இதுலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிரமம். டீசல் விலை இதெல்லாம் எல்லாமே இயக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கும். அதை விட இந்த ஆன்லைன் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒவ்வொரு லாரிகளுக்கும் 10,000 5,000 பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாங்கள் அமைச்சர்கிட்ட சொன்னோம். மாண்புமிகு டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகிட்ட சொன்னோம். மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பா அவங்ககிட்ட சொல்லும்போது அதை ஒரு 10-15% குறைச்சிருக்காங்க. அதுக்கு நேற்று நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். 10-15% அப்படின்னா முதல் லாரியே இல்லாமல் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லாரியோட ஃபோட்டோ அந்த அப்ளிகேஷனில் வச்சாதான் அடுத்து செயலுக்கு போகும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக அரசு அந்த ஆன்லைன் கேஸில் சின்னதெல்லாம் நாங்கள் வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா லாரி இல்லாமல் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் முற்றிலும் குறையில. இதே எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் முந்தா நாள், அதாவது 11ஆம் தேதி மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் தாக்கல் பண்ணிருக்காரு. அது உடனடியாக அமலுக்கும் வரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடு மந்திரமாக தான் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோ உயருது அவ்வளோ உயருதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு லாரி உரிமையாளர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தெரிவிக்கல. யார் செலுத்துகிறோமோ அவங்களுக்கு எந்த அறிவிப்புமே கிடைக்கல. முந்தா நாள் நைட்டு அவங்க அறிவிச்ச பிற்பாடு கேட்டாங்கன்னா பசுமை வரி உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த பசுமை வரி பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலிருந்து வருஷத்துக்கு அது 500 ரூபாயிலிருந்து 750 ரூபா ஆயிருக்கு. சரி பரவாயில்ல, அரசுக்கு எதாவது இருக்குன்னு விட்டோம். ஆனால் நேற்று காலையில் என்னுடைய எம்எல்ஏ ஒருத்தர் உங்களுக்கு உயர்ந்திருக்கேன்னு கேட்டார். ஒரு மீட்டிங் போயிருக்கோம், அங்கே கேட்குறாரு. அப்போ தான் எங்களுக்கு இல்லை லாரி உரிமையாளர்கள்லாம் எதுவும் உயர்ந்தான்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு கொடுத்த தாக்கியதை பாருங்கன்ட்டு சட்டசபையில் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் கொடுக்குற அந்த பேம்லெட்டை வச்சு எங்கிட்ட காட்டும்போது தான் பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15,000 கிலோவுக்கு மேலே இருக்கிற வாகனங்களுக்கு ஒரு 250 இதுக்கு 100 ரூபா. ஒரு 250 கிலோ அதிகமான, அதாவது 5,250னா ஒரு 100 ரூபா. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் லாரிகளுக்கு, அதாவது 6 வீல் கொண்ட 6 சக்கரம் கொண்ட ஒரு லாரிக்கு இது வரைக்கும் நாங்கள் 3,596 ரூபா செலுத்திட்டு இருந்தோம். இனிமேல் 4,550 ரூபா கட்டணும். கிட்டத்தட்ட 950 ரூபா 6 வீல் வண்டிக்கு மட்டும் ஏறி இருக்குது. இதில் 10 வீல் வண்டிக்கு பார்த்திங்கன்னா 4,960 ரூபா செலுத்திக்கிட்டு இருந்ததை 7,060 ரூபாய் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2,100 ரூபா 10 வீல் வண்டிக்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி 12 வீல் வண்டின்னு பார்த்தீங்கன்னா 6,373 ரூபா செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ 9,170 ரூபா வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 2,800 ரூபா நாங்கள் இப்போ அது நான் சொல்கிறது பூரா கோட்டையடி, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் இதை செலுத்தணும். 2,800 ரூபா உயர்ந்தது. அதே மாதிரி 14 வீலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,787 ரூபா இதுவரைக்கும் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ 11,200 ரூபாயும், இப்போ 3,700 ரூபா ஒரு லாரிக்கு ஏறிருக்கு. அதே மாதிரி 16 வீல் கொண்ட லாரிகளுக்கு கிட்டத்தட்ட 4,200 ரூபாய் ஏறிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 40% மேலே எங்களுடைய உயர்வு. முதல்லையே இந்த தொழில் நசுங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தது இந்த உயர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. நேற்று அமைச்சர்கிட்ட, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட முறையிட்டும் போது நேரிலேயே முறையிட்டும் போது அண்டை மாநிலங்கள்லாம் இதை விட கம்மி, அதனால் அண்டை மாநிலங்கள்லாம் இதை விட அதிகம், அதனால் நாங்கள் நம்ம மாநிலத்தில் இது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கரெக்டு. நாங்கள் அதை அண்டை மாநிலத்தில் நம்ம ஒப்பிடலாம். அண்டை மாநிலத்தில் கோட்டரி டேக்ஸ் மட்டும் அதுவும் அங்கே கம்மி தான். இப்போ நம்மளதை விட பார்த்தா கம்மி தான் அங்கே. ஆனால் அண்டை மாநிலத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒப்பிடும் பொழுது அண்டை மாநிலத்தில் உதாரணத்துக்கு கர்நாடகாவில் டீசல் விலை 7 ரூபா 61 பைசா கம்மி. கர்நாடகாவில்
டீசல் விலை ₹7.61 இன்னைக்கு நிலைமையில கம்மிங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹9.05 கம்மி. இதை எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னு தெரியல. நாங்கள் டீசல் விலையை குறைக்கணும் அப்படிங்கிறத பல தடவை முயற்சி பண்ணிட்டோம், உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் காதில் போட்டுக்காத தமிழக அரசு அண்டை மாநிலத்தோட குறைச்சிட்டோங்கிறாங்க. ஏன் அண்டை மாநிலத்தில் டீசல் விலை கம்மியாக இருக்குது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த கடுமையான உயர்வை அதுவும் நேற்று மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்காரு, மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் இதை பரிசீலனை பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து மாண்புமிகு முதல்வர் காலத்தில் அவருடைய நாலேஜுக்கு போகணும், நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருங்கிறத எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு இப்போது போக்குவரத்துறை அமைச்சர் மாதிரி நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவர் நிச்சயமாக யார் இது வரைக்கும் வந்து அமைச்சர்களையே கூட மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் மாதிரி நம்ம லாரி உரிமையாளருடைய கஷ்ட நஷ்டங்களை அனைத்தும் அவர் அறிந்தவர். மாண்புமிகு முதல்வர்கிட்ட அவர் அறிவிச்சிருக்காரு, நாங்கள் போய் சொல்கிறோன்ட்டு. ஆனால் அந்த நாங்கள் வந்து இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னா, தமிழக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் லாரி உரிமையாளர்கள் எல்லாமே ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம முதல்வராலும் சரி, தமிழகனுடைய அதிகாரிகளும் சரி, தமிழக போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, எங்களெல்லாம் ஒரு தொழிலதிபராக தான் நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் தொழிலதிபர் கிடையாது, அன்றாட காட்சிகள் தான். டிரைவர் போயிட்டு வந்துட்டு காசை கொடுத்தாங்கன்னா தான் அந்த பணத்தை வாங்கி தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்க முடியும். அதாவது அரசு எந்த நலத்திட்டங்களை அறிவித்தாலும் உடனடியாக கையில் வைக்க வேண்டிய எங்கள் லாரி தொழிலில் தான். அதனால் இந்த இன்னொன்று சொல்லப்போனால் இந்த டேக்ஸை கட்டுறதில் பொறுத்த வரைக்கும் மற்ற தொழில்களை விட எங்கள் லாரி உரிமையாளர்கள் தான் முதல்லையே அட்வான்ஸாக டேக்ஸை 3 மாதத்துக்கு முன்னாடி டேக்ஸை கட்டிட்டு தான் எங்கள் லாரியாக ஓட்டுறோம். அந்த அளவுக்கு தான் நாங்கள் அரசுக்கு விசுவாசமாகவும் எங்கள் யாருமே நாங்கள் டேக்ஸ் கட்டாமல் ஓட்டுறதோ அதாவது எந்த விதமான தவறுமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அட்வான்ஸாக டேக்ஸ் கட்டி நடத்துகிற தொழில் எங்கள் லாரி தொழில் தான். அதனால் நாங்கள்லாம் இப்போ ரொம்ப சிரமத்தில் வந்துட்டுருக்கோம். லாரி உரிமையாளர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. அதனால் அரசு இதில் செவிசாய்த்து இந்த இதை நிறுத்தி வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுங்கிறத கேட்டுக்கிறோம். இன்னொன்று இதை மாண்புமிகு முதல்வர் அவருடைய நாலேஜுக்கு அவர் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கொண்டுட்டு போய் எங்களுக்கு தீர்வு கிடைக்குன்னு நம்புகிறோம். அதாவது எங்களுடைய பொதுக்குழு வருகிற 19ஆம் தேதி நாமக்கல்லில் எங்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து 135 அசோசியேஷன்ஸுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. அந்த பொதுக்குழுவில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமோ அல்லது காலவரையற்ற வேலை நிறுத்தமோ அப்படிங்கிறது எங்கள் பொதுக்குழுவில் முடிவு பண்ணி அறிவிப்போங்கிறது தான், தேதி அறிவிப்போங்கிறது தான் எங்களுடைய தீர்வாக இருக்குது இப்போதைக்கு நிலைமை. ஸ்ட்ரைக்குங்கிறத விட லாரி வாடகை உயர்த்த வேண்டியதானே? லாரி வாடகை உயர்த்துறதுங்கிறது வேற, லாரி வாடகை வேலை உயர்த்தினாலும் எங்களுக்கு பத்தாது. ஏன்னு கேட்டால் லோடு கிடையாது. எங்களுதுலேயே ஒரு சில நாங்கள் சொல்லலாம், லாரி வாடகை உயர்த்தினா பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. நாங்கள் பொதுமக்களுக்கும் நாங்களும் அதில் பொதுமக்களில் ஒருத்தர் தான். அதனால் நாங்கள் லாரி வாடகை உயர்த்தினாலும் வாய்ப்பு கம்மிங்கிறது தான். வாய்ப்பு இல்லை லாரி வாடகை. ஏன்னா எங்களுக்குள்ளேயே ஒரு வண்டி ஒரு லோடு இருந்தால் 10 வண்டி இருக்குது. அது நாங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அதனால் லாரி வாடகை உயர்த்துறதுக்கு உண்டான பொதுமக்களுக்கு நாங்கள் சிரமம் கொடுக்க விரும்பலை. எங்கள் தொழிலை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த குவார்டர் டேக்ஸ் அதாவது காலாண்டு வரியை நாங்கள் காலாண்டு வரிங்கிறத தமிழக அரசுக்கு காலாண்டு வரி, மத்திய அரசுக்கு சாலை வரி அதாவது டோல்கேட்டு, எதை தான் நாங்கள் லாயத்தை தாங்க முடியும். அதனால் இன்னொன்று எங்களுடைய லட்சமாக நினைக்கலாம், சாதாரண ஒரு லாரிக்காரங்கன்னு நினைக்கலாம், நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய பங்களிப்பு 1 கோடி 2 கோடி பேர் இந்த லாரி தொழிலை தமிழகத்தில் நம்பிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் லாரி உரிமையாளர்கள் மட்டும் இல்லை, இந்த தொழிலை சார்ந்த டிரைவர்களாகட்டும், மெக்கானிக்கலாகட்டும், எங்கள் தொழிலை சார்ந்த 2 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. இந்த 2 கோடி குடும்பங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும். இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை கேட்டாலும் தான் இந்த குவார்டர் டேக்ஸை நிறுத்தி வைக்கணும். எங்கள் லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமே பல 2 கோடி குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுங்கிறது தான் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி.